63 வருட உதயத்தில் இருந்த சூரியன் அதன் அஸ்தமனத்துக்கு தயாரான தருணம். இந்த உலகத்துக்கே சுடரேற்றிவிட்டு பிரியாவிடை அளிக்க காத்திருந்த பொழுதுகள். நடக்கப் போவதை ஊகித்து கொண்ட அந்த உள்ளம் தனது துணைவியர் அனைவரையும் விழிக்கச் சொன்னது. அப்போது இருந்ததோ மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில். எல்லோரும் ஒன்று திரண்டார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் ஆயிஷா வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறேன், யாருக்கும் ஆட்சேபனை உண்டோ என்று கேட்டார்கள். கடைசி நேரத்தில் கூட இவ்வளவு அந்தஸ்து கொடுத்து பேசும்போது யாரால் தான் மறுக்க முடியும்? தாராளமாக என்றல்லவா சொன்னார்கள். நபி அவர்கள் எழுந்திருக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களால் முடியவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோள் கொடுக்கவே கால்கள் தரையில் இழுபட்ட நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது அறைக்கு மாற்றப்படுகிறார்கள். நபி அவர்களை இந்த நிலையில் சஹாபாக்கள் கண்டதே இல்லை. கவலையில் தடுமாறுகிறார்கள். என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியை சூழ சனம் நிறைகிறது. நபி அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்ற அச்சம் எல்லோரது முகத்திலும் தென்படுகிறது. நபி அவர்களின் மேனியில் வியர்வை வழிந்தோடுகிறது. அப்படி அவர் வியர்த்து நான் கண்டதே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களது கையை எடுத்து அந்த வியர்வையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துடைக்கிறார்கள். என்னுடைய கையை விட அவருடைய கை பரிசுத்தமானதல்லவா என்று சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் முணுமுணுத்து கொண்டிருந்ததெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். இந்த மரணத்துக்கு சக்கராத் எனும் வேதனை இருக்கிறது, இந்த மரணத்துக்கு சக்கராத் எனும் வேதனை இருக்கிறது, இந்த மரணத்துக்கு சக்கராத் எனும் வேதனை இருக்கிறது. நபி அவர்கள் மேலிருந்த அன்பில் பள்ளிவாயில் சூழ அழுத்தம் அதிகரிக்கிறது. எல்லோரும் குழம்பி போயிருக்கிறார்கள். நபி அவர்களின் உடல் உஷ்ணம் பயங்கரமாக இருக்கிறது. மயக்கமுற்று விழுகிறார்கள். தண்ணீர் ஊற்றப்படுகிறது. விழித்து பார்க்கிறார். கேட்டதெல்லாம் எனது மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். வுலு செய்ய தயாராகிறார். திரும்ப மயங்கி விழுகிறார். எழுந்து கேட்டதெல்லாம் எனது மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். திரும்ப முயற்சிக்கிறார்கள். திரும்ப மயங்கி விழுகிறார்கள். அவர்களால் முடியாமல் போகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடாத்துமாறு பணிக்கிறார்கள். நபி அவர்கள் மேலிருந்த அன்பில் மஸ்ஜிதை சூழ அழுத்தம் அதிகரிக்கிறது. எல்லோரும் குழம்பி போயிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு சனம் அதிகமாக இருக்கிறது, அதிகம் சலசலப்பாக இருக்கிறது. அப்போது அவருக்கு சொல்லப்பட்டது, உங்களை பற்றிய அச்சத்தில் தான் என்று. என்னை அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். உலு செய்துவிட்டு பள்ளிக்கு சஹாபாக்களது துணையோடு செல்கிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கவே பள்ளியினுள் நுழைகிறார்கள். அப்போது அந்த சஹாபாக்களுக்குள் ஏற்பட்ட அந்த சலசலப்பில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வந்து விட்டார் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் இமாமத் செய்வதற்காக பணிவோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வர பார்க்கிறார்கள். நபி அவர்கள் கைகளால் சைகினை செய்யவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடாத்துகிறார்கள். தொழுது முடிந்த பின் சஹாபாக்களது உதவியோடு மின்பர் ஏறுகிறார்கள். மக்களே, என்னை நினைத்து அச்சப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம் யா ரசூலல்லாஹ். யா அய்யுஹன்னாஸ், மௌஇதுக்கும் மை லைஸ துன்யா, மௌஇதுக்கும் மை இந்தல் ஹவுத். மக்களே,
என்னிடத்தில் உங்களுக்குரிய ஸ்தானம் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் என்னோடு இருக்க போகும் ஸ்தானம், அந்தஸ்து நாளை மறுமையில் ஹவுல் எனும் நீர்த்தடாகத்தில். வல்லாஹி லக அன்னி அந்துரு இலைஹி மின் மகாமி ஹாதா. அல்லாஹ் மீது ஆணையாக இந்த இடத்திலிருந்து நான் அதை காண்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். யா யுஹன்னாஸ் வல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும் வலாக்கின் அக்ஷா அலைக்கும் துன்யா அன் தனாஃபஸூஹா கமா தனாஃபஸல்லதீன மின் கப்லிக்கும் ஃபதுஹ்லிகக்கும் கமா ஹலகத்தும். மக்களே, அல்லாஹ் மீது ஆணையாக வறுமையை கொண்டு நான் உங்களை அஞ்சவில்லை. மாறாக நான் அஞ்சுவதெல்லாம் உங்களுக்கு முன்பிருந்தவர்களெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஓடியது போல் நீங்களும் இந்த உலகத்துக்காக போட்டி போட்டுக்கொண்டு ஓடி அவர்கள் அழிக்கப்பட்டது போல் அழிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று தான் நான் அஞ்சுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். யா யுஹன்னாஸ் அல்லாஹ் அல்லாஹ் சலாத் அஸ்ஸலாத். மக்களே, தொழுகை தொழுகை நபி அவர்களது இறுதி வசனங்கள். யா யுஹன்னாஸ் இத்தகுல்லாஹ ஃபின்னிசா இத்தகுல்லாஹ ஃபின்னிசா. பெண்களுடைய விடயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகமா சுவனமா என்ற தெரிவு உங்களுக்கு வருகின்ற போது நீங்கள் சுவனத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மஜ்லிஸில் ஒரு பாரிய அழுகை சத்தம் வெடித்தது. எல்லோருடைய திசையும் திரும்புகிறது. பேசிக்கொண்டிருந்த நபி அவர்கள் கூட நின்று விடுகிறார்கள். அதோ நபி அவர்களது உற்ற தோழர் அபூபக்கரின் அழுகை சத்தம். எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனது தாய் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய மனைவிமார் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய செல்வங்கள் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எல்லா நிலைமையிலும் தோள் கொடுத்த அந்த தோழருக்கு நபி அவர்களது வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கஷ்டத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அபூபக்கரை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அபூபக்கரை அமைதியாகுங்கள், நபி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னதெல்லாம் தஉ அபாபக்கர் தஊஹு, அவரை விடுங்கள், அவரை விடுங்கள், அவர் அலட்டும் என்று நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் நான் எல்லோருக்குரிய ஹக்கையும் நிறைவேற்றிவிட்டேன், எல்லோருக்குரிய பொறுப்பையும் நான் நிறைவேற்றிவிட்டேன். அபூபக்கருடைய விடயத்தை தவிர அவருடைய விடயத்தை மாத்திரம் நான் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன். அவர் எனக்கு செய்த உதவிகளுக்காக என்னால் அவருக்கு அதனை ஈடு செய்ய முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த என்னுடைய பள்ளி வாயிலில் இருக்கின்ற எல்லா கதவுகளும் மூடப்படும். எல்லா சஹாபாக்களும் அந்தந்த பகுதியிலிருந்து வருகின்ற போது பல கதவுகள் இருக்கும், அந்த கதவுகளால் உள்ளே வருவார்கள். ஆனால் அபூபக்கர் வருகின்ற அந்த கதவை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யா யுஹன்னாஸ் அக்ரவு மின்னி அஸ்ஸலாம வ குல்லு மன் தபிஅனி மின் உம்மத்தி இலா யௌமில் கியாமா. இறுதி நாள் வரை என்னை பின்பற்றுகின்ற, என்னுடைய சமூகத்தில் என்னை பின்பற்றுகின்ற மக்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள். யா சலாம் யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய சலாம் எங்களுக்கு எத்தியது யா ரசூல் அல்லாஹ். வ அலைக்க சலாம் வ அலைக்க சலாம் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலை. நபி அவர்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது சகோதரர் நபி அவர்களை தரிசிக்க வந்திருக்கிறார். அவருடைய கையிலே மிஸ்வாக் இருக்கிறது. நபி அவர்கள் அந்த மிஸ்வாக்கை உற்று பார்க்கிறார்கள். நபி அவர்களால் பேச முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடயத்தை புரிந்து கொள்கிறார்கள். மிஸ்வாக் செய்ய வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? அந்த மிஸ்வாக்கை தனது சகோதரிடமிருந்து வாங்குகிறார்கள். அது சற்று கடினமாக இருக்கிறது. ஆயிஷா தனது பற்களால் அதை கடித்து அதை மிருதுவாக்குறார். எச்சில்களால் இதை கடித்து மிருதுவாக்குறார். அப்படியே நபி அவர்களுக்கு மிஸ்வாக் செய்கிறார். மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். அதுதான் நபி அவர்களது வயிற்றில் இறுதியாக சென்றடைந்த விஷயம்.
அப்போது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களது மகள் அந்த இடத்துக்கு நபி அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வந்தது நபி அவர்கள் நடந்து வந்ததை போன்றே இருந்தது. நபி அவர்களை அந்த நிலையில் கண்ட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீரும் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏனென்றால் நபி அவர்களை அப்படி நோய்வாய்ப்பட்டு கண்டதே இல்லை. எப்போது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் கண்டாலும் 2 கண்களுக்கும் இடையில் நெற்றியில் நபி அவர்கள் ஃபாத்திமாவை முத்தமிடுபவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களால் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை, பேசுவதற்கு கூட முடியவில்லை. ஃபாத்திமாவை கண்ட நபி அவர்கள் அருகில் அழைக்கிறார்கள். காதுக்குள் ரகசியமாக ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலைமையில் கண்ட நபி அவர்கள் திரும்பவும் ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். காதுக்குள் ஏதோ ரகசியம் சொல்கிறார்கள். அப்போது அவள் முகம் மலர்கிறது, சிரிக்கிறார்கள். நபி அவர்கள் மரணித்த பின்னர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஃபாத்திமாவிடம் கேட்டேன், நபி அவர்கள் உமது காதுக்குள் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னார், அப்போது நீர் தேம்பி தேம்பி அழுதீர், என்ன அது என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்னை அழைத்து நான் மரணிக்கப் போவதாக சொன்னார்கள், நான் இறையடி சேரப்போவதாக சொன்னார்கள், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் தான் அழுதேன் என்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். திரும்ப ஏதோ நபி அவர்கள் உங்களிடத்தில் சொன்னாரே, அப்போது உங்கள் முகம் மலர்ந்ததே, நீங்கள் சிரித்தீர்களே, என்ன அது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இவ்வாறு அழுவதை கண்ட நபி அவர்கள் திரும்ப என்னிடம் சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு பிறகு என்னை சந்திக்க போகும் எனது குடும்பத்தில் முதலாவது ஆள் நீதான் ஃபாத்திமா, சுவர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பதற்கு உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார்கள். அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். அது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் மரணித்து சுமார் 6 மாத காலமளவில் நோய்வாய்ப்பட்டு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளம் வயதிலேயே இறையடி சேர்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே அழைக்கிறார்கள். எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஆயிஷாவின் நெஞ்சில் தலை வைத்து தூங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் கையை உயர்த்துகிறார்கள். பலிர் ரஃபீக்கில் ஆலா, பல ரஃபீக்கில் ஆலா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை அந்த அல்லாஹின் பால், இல்லை அந்த அல்லாஹின் பால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். நபி அவர்களிடம் மலக்குல் மௌத் வாசலிலே உங்களில் அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மலக்குல் மௌத் அனுமதி கேட்ட முதலாவது தருணம் நபி அவர்கள் அனுமதி வழங்க மலக்குல் மௌத் அவர்கள் திரும்ப நபி அவர்களிடத்தில், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு விரும்புகிறீர்களா அல்லது அல்லாஹை சந்திக்க விரும்புகிறீர்களா என்ற சாய்ஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எப்போதும் நபிமார்களுக்கு மரணிக்கின்ற தருவாயில் இந்த தெரிவு வழங்கப்படும். நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா அல்லது அல்லாஹை சந்திக்க ஆசைப்படுகிறீர்களா என்ற தெரிவு வழங்கப்படும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குல் மௌத் அவர்களிடமும் சொன்னதெல்லாம் பலிர் ரஃபீக்கில் ஆலா, பலிர் ரஃபீக்கில் ஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. ஐயத்து ஹர் ரூஹ் தய்யிபா உஹ்ருஜி இலா ரிதம் மின் அல்லாஹி வ ரிதுவான். ஓ பரிசுத்த ஆத்மாவே, அல்லாஹின் திருப்தியின் பால் நீ வெளியேறிவிடு என்று மலக்குல் மௌத் நபி அவர்களது ரூஹை கைப்பற்றுகிறார்கள். உயர்த்தப்பட்டு கொண்டிருந்த நபி அவர்களது கைகள் கீழே விழுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது நெஞ்சின் மேல் வைத்திருந்த தலை கணக்கிறது. நிலைமையை சுதாகரித்து கொண்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், நபி அவர்களது ரூஹ் பிரிந்துவிட்டது என்பதை. என்ன செய்வதென்று விளங்கவில்லை. உடனே கதவை திறந்து வெளியில் இருக்கின்ற ஆண்கள் யாராவது துணைக்கு இருக்கிறார்களா என்று நோக்குகிறார்கள். மாத்த ரசூல் அல்லாஹ், மாத்த ரசூல் அல்லாஹ்.
பள்ளி வாயிலே அழுகையால் வெடித்தது. இதோ அலி நின்ற இடத்திலேயே உறைந்து விட்டார். உஸ்மானோ தனது கைகளை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அசைத்த வண்ணம் புலம்பிக் கொண்டிருந்தார். உமரோ நபி மரணித்து விட்டார் என்று யாராவது சொன்னால் தலையை அறுத்து விடுவேன் என்று வாளை உருவிக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு அலைந்தார். ஆனால் அபூபக்கரோ, நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவரை யாரும் வணங்கினால் அவர் மரணித்து விட்டார், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரமே, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சமூகத்தை ஆறுதல் படுத்தினார்.